இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் யார் வின் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஆதவ சார் தான் வின் பண்ணுவார். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு தான் ஆதரவு நிறைய தெரிவிக்கிறாங்க. பணத்தால் எவ்வளோ இது பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு போல. மக்கள் வந்து இந்த வாட்டி ஆட்சி மாறணும், ஒரு தடவையாச்சும் நம்ம தளபதிக்கு ஒரு தடவை கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ஆதவ சார் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவார். தமிழக வெற்றி கழகத்துக்கு மூலமாக ஆதவ சார் நிறைய ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காரு, இந்தமாரிலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் அதேமாதிரி டிஎம்கேயும் போன ஆட்சியில் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உதயநிதி சாரே சொல்லியிருக்காரு, இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். இது வரைக்கும் வில்லிவாக்கம் தொகுதி எங்கேயுமே கட்டல. நீங்கள் போய் தேடி பார்த்தா கூட வில்லிவாக்கத்தில் எங்கேயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு வில்லிவாக்கம் தொகுதி சொன்னார். இது வரைக்கும் போனேன் எங்கேயுமே கல்யாண மண்டபம் கிடையாது. ஜிம்மு கட்டுறேன்னு சொல்லி எதுவும் ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க, மற்ற இடத்துல எங்கேயுமே கிடையாது. எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் சுத்தமாக ஒரு இடத்துல கூட கட்டவே இல்லை. அதுவே கிடையாது. இப்போ மழை நீர் தண்ணி தேங்கினாவே தண்ணி ஃபுல்லாக வந்துடும். இப்போ தான் ஏதோ ஆட்சி முடிகிற நேரத்தில் அந்த காவெல்லாம் தோண்டிடுறாங்க, பாதாள காவெல்லாம் தோண்டி இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் மழை காலத்தில் அதை விட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்காக தோண்டி இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றே செய்கிற மாதிரி தெரியல. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்கும்? எனக்கு ஓட்டு வந்து தளபதிக்கு தான். கண்டிப்பாக டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன். மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் தளபதிக்கு, கண்டிப்பாக வெற்றி நடக்கும், வெற்றி நிச்சயம்.